Good morning students. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் packages in Javas. Packagesனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். Packages எப்படி கிரியேட் பண்ண போறோம். ஸோ பேக்கேஜஸோட டைப்ஸ் என்ன அப்படிங்கறது எல்லாமே நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பேக்கேஜ் அப்படின்னா என்ன? பேக்கேஜ் மீன்ஸ் என்ன, அப்புறம் ஜாவாவில் எப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இட் இஸ் லைக் அ கண்டெய்னர். அதாவது கண்டெய்னரில் என்ன செய்வோம், எல்லாத்தையும் நம்ம டம்ப் பண்ணி கொண்டு போகிறது. ஸோ இதுவே வந்து பேக்கேஜஸ் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணி இதுக்குள்ளே நிறைய கிளாஸஸ் நம்ம வந்து லிங்க் பண்ண போகிறோம். நிறைய கிளாஸஸ் உள்ளே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எந்த பேக்கேஜஸ்க்குள்ளே எந்த கிளாஸஸ் அப்படிங்கிறது எல்லாமே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒரு பேக்கேஜ்க்குள்ளே நம்பர் ஆஃப் கிளாஸஸ் வச்சு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் ப்ரோக்ராமில். ஸோ அதுக்காக தான் இது வந்து பேக்கேஜஸ் அப்படிங்கிறத நம்ம ஜாவாவில் க்ரியேட் பண்ணுறோம். Packages are used in Java in order to prevent naming conflict, to control access, to make searching, locating and usage of classes, interfaces, enumeration and annotation easier, etc. அதாவது நம்ம நிறைய கிளாஸஸ் க்ரியேட் பண்ணுவோம், இன்டர்ஃபேஸஸ் க்ரியேட் பண்ணுவோம். எல்லாமே என்ன ஆகுது, நேமிங் கன்வென்ஷன்ஸில் நிறைய வந்து கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஸோ இதில் நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே தெரியும் ஜாவாவில் கிளாஸ் நிறைய க்ரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி இன்ஹெரிட் கான்செப்டில் எல்லாமே நிறைய கிளாஸஸ் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் மூலமாக எல்லா கிளாஸஸையும் நம்ம வந்து கால் பண்ணுவோம். இங்கே எப்படி அப்படின்னா ஒரு பேக்கேஜஸ்க்குள்ள அதாவது அந்த நேம் கான்ஃப்ளிக்ட், நேமோட இது இல்லாமல் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல் நம்ம கிளாஸஸை எந்தெந்த கிளாஸஸ் எங்கே க்ரியேட் பண்ணணும், எதுக்காக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக நம்ம இங்கே பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம கிளாஸஸை யூஸ் பண்ணலாம். அதுக்காக தான் பேக்கேஜஸ் அப்படிங்கிறதே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது என்ன, பேக்கேஜஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டட் ஜாவா என்டிட்டி சச் அஸ் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ், எக்ஸப்ஷன், எரர்ஸ் அண்ட் எலிமெண்ட்ஸ். அதாவது இதில் கிளாஸஸ் மட்டும்தான் இல்லாமல் இன்டர்ஃபேஸஸ், எக்ஸப்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய இன்டர்ஃபேஸஸ் வச்சுக்கலாம், எக்ஸப்ஷன் வச்சுக்கலாம், எரர்ஸ் வச்சுக்கலாம், எல்லாமே யூஸ் பண்ணி நம்ம பேக்கேஜஸில் கால் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இதனோட கலெக்ஷன்ஸ் தான். பேக்கேஜஸ் ப்ரொவைட்ஸ் எ மெக்கானிசம் for grouping a variety of similar type of classes, interfaces or packages. ஸோ இது என்ன செய்ய போகுது, அதாவது வெவ்வேறான கிளாஸஸ் இல்லாமல் ஒரே மாதிரியான கிளாஸஸ், ஒரே மாதிரியான இன்டர்ஃபேஸஸ், அதே மாதிரி சப் பேக்கேஜஸும் க்ரியேட் பண்ணலாம். மெயின் பேக்கேஜஸ்க்கு இணைய சப் பேக்கேஜஸும் நம்ம க்ரியேட் பண்ணி அதுலேயும் நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குரூப்பிங் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபங்க்ஷனாலிட்டிஸ். அதாவது என்ன பையனுக்காக நம்ம வந்து கிளாஸஸும் இன்டர்ஃபேஸும் க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்தாற்போல் நம்ம வந்து அதை குரூப் பண்ணலாம். Java packages can be stored in compressed file called jar file, Java archive file. ஸோ இந்த இது எல்லாமே நம்ம ஜார் ஃபைலில் ஸ்டோர் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ பேக்கேஜஸ், கண்டெய்னர் எல்லாமே வந்து சேம் ப்ராசஸ் தான். இந்த கண்டெய்னர் இதெல்லாம் வந்து எதுக்காக யூஸ் பண்ணணும், எல்லாத்தையும் வந்து ஒரே கண்டெய்னரில் டம்ப் பண்ணி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சேம் மீனிங் இங்கே வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஜார் ஃபைல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். ஸோ பேக்கேஜஸ்லேயே வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா யூசர் டிஃபைன் பேக்கேஜஸ் அண்ட் இன்பில்ட் பேக்கேஜஸ். எப்போவுமே நமக்கு இதில் எல்லாமே ஃபங்க்ஷன்ஸாக இருக்கட்டும், அதாவது வேரியபிள்ஸ் எதுனாலும் எல்லாமே ஒரு யூசர் டிஃபைன் அண்ட் ப்ரீ டிஃபைன் ரெண்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி யூசர் டிஃபைன் அப்படின்னா என்ன, நம்மளாக பேக்கேஜஸை வந்து பில்ட் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்னொன்று இன்பில்ட் பேக்கேஜஸ் அப்படின்னா ஜாவா லாங்குவேஜில் ஒரு சில பேக்கேஜஸ் ஆட்டோமேட்டிக்காக பில்டுன்னா எனக்கு அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு அது வேண்டாம், நானே வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சா பேக்கேஜஸை நம்ம க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கணும். Java package is a group of similar types of classes, interfaces or packages. ஸோ பேக்கேஜஸ்னாலும் என்ன, சிமிலர் டைப் தான், வேறு வேறு டைப் இருக்கக்கூடாது, ஒரே மாதிரியான டைப்ஸ் ஆஃப் கிளாஸஸ், இன்டர்ஃபேஸஸ் தான் இங்கே நம்ம வைக்க போகிறோம். பேக்கேஜஸ் இன் ஜாவா கேன் கேட்டகரைஸ்ட் இன் டூ ஃபார்ம், பில்ட் அண்ட் பேக்கேஜஸ், யூசர் டிஃபைன் பேக்கேஜஸ். ஸோ இதில் எதெல்லாம் பில்ட் அண்ட் பேக்கேஜஸ் அப்படின்னா Java, Long, AWT, Java X, Swing, Net, IO, Util and SQL etc. ஸோ இது வந்து ப்ரீஃபாக நம்ம வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம சிஸ்டம் பேக்கேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம், பில்ட் அண்ட் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஜாவாவில் ஆல்ரெடி பில்ட் பண்ண பேக்கேஜஸ் இந்த இதெல்லாமே. Some
5 ப்ரீடிஃபைன் பேக்கேஜஸை பற்றி இதில் நம்ம ப்ரீஃபாக பார்க்கலாம். ஸோ ஜாவாவில் 5 தான் பிரிச்சிருப்பாங்க. java.lang, java.util, java.io, java.net, java.applet. ஸோ நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது நம்மளோட ஸ்டார்டிங் லைனே இல்லது import java.io, import java.lang, import java.applet. ஸோ இதுதான் இருக்க போகுது. ஸோ நம்ம ஹெட்டர் ஃபைல்லையே சொல்லும்போது நம்ம அந்த பேக்கேஜஸ் அங்கே java.io, java.lang இந்த மாதிரிலாம் நம்ம சொல்கிறோம். வெறும் வந்து java.io கொடுத்தோம் அப்படின்னா என்ன மீனிங், நம்ம ப்ரோக்ராம் நார்மல் இன்புட் அவுட்புட் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். java.applet அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், உள்ள நான் applet ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறேன். AWT அப்படின்னா AWT காம்பனன்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் லைன் ஹெட்டர் லைன்லேயே நம்ம பேக்கேஜஸ் யூஸ் பண்ணி நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி சொல்லிடுறோம். ஸோ இப்போ என்னென்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து java.lang அப்படிங்கிறது என்னது, கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஸ்ட்ரிங், த்ரெட். ஸோ இந்த மாதிரியான ப்ரோக்ராம் எல்லாமே இருந்தால் java.lang அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து java.util. util அப்படின்னா யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். என்னென்னலாம் இருக்க போகுது, லிங்க் லிஸ்ட் இருக்க போகுது, டேட்டு, ஃபங்க்ஷன்ஸ், கேலண்டர், ஹேஷ் டேபிள், இதெல்லாம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் யூட்டில். டேட் அண்ட் டைம் பார்க்கணும், கேலண்டர் நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறேன், ஹேஷ் டேபிள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், java.util அப்படிங்கிற பேக்கேஜஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் வந்து java.io. இட் இஸ் அண்ட் காமன், எல்லாத்துக்குமே தெரியும். இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ், எனி அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் யூஸிங் இன்புட் அவுட்புட் ஃபங்க்ஷன். java.net அப்படிங்கிறது நெட்வொர்க் ப்ரோக்ராமிங். நான் வந்து URL சென்ட் பண்ண போகிறேன், சாக்கெட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம், நெட்வொர்க்கிங் ப்ரோக்ராம் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ அதில் என்ன யூஸ் பண்ணணும், java.net யூஸ் பண்ண போகிறோம். applet அப்படின்னா என்னது, applet ப்ரோக்ராம்ஸ். applet பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கேன் ஆடியோ வீடியோஸில். ஸோ இது applet ப்ரோக்ராம் யூஸ் பண்ணுறதுனால java.applet. எக்ஸாம்பிளில் ஜாவாவில் 14 ப்ரீடிஃபைன் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ அதில் 150 சப் பேக்கேஜஸ் இருக்குது. 7,000 கிளாஸஸ் அண்டு 7 lakh மெத்தட்ஸ் இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாட் இஸ் அன் அட்வான்டேஜஸ் ஆஃப் த ஜாவா பேக்கேஜஸ்? Java packages is used to categorize the class and interface so that they can be easily maintained. என்ன அப்படின்னா, அதாவது இதுதான் கிளாஸஸ், இதுதான் இன்டர்ஃபேஸஸ் அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், கேட்டகரைஸ் பண்ண போகிறோம். அதனால நம்மளோட மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. அதாவது இந்த பேக்கேஜஸில் என்னென்ன கிளாஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லிடுவோம். இந்த பேக்கேஜஸோடு இந்த கிளாஸஸ் தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத தனித்தனியாக வந்து பிரித்து கேட்டகரைஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும். எதுவும் தப்பு இருந்தாலும் நம்ம அதை கரெக்டாக நம்ம ரெக்டிஃபை பண்ண ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ப்ரொடெக்ஷன். எப்படி ப்ரொடெக்ஷன் அப்படின்னா, நம்ம அப்படி தான் இதில் பேக்கேஜஸை கிளாஸஸை எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டாக இந்த பேக்கேஜஸை இந்த கிளாஸஸ் தான் ஆக்சஸ் பண்ண போதும் அப்படிங்கிறப்ப நம்ம யூஸர் வந்து தெளிவாக நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஸோ ப்ரொடெக்ஷனும் நம்ம இதில் சேஃபாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து கண்டிப்பாக கொலிஷன் இருக்காது. கிளாஸஸ் நேம்குள்ளே வந்து கொலிஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்காது. இன்னும் நம்ம வந்து கேட்டகரைஸ் பண்ணிடுவோம் பேக்கேஜஸையும் கிளாஸஸையும். ஸோ இதெல்லாம் வந்து மெயின் அட்வான்டேஜஸ். தென் அகெயின் இந்த சிஸ்டம் பேக்கேஜை பற்றி இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்குறோம். java.lang அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்னேன், ஜஸ்ட் லாங்குவேஜ். இந்த மாதிரியான சப்போர்ட் கிளாஸஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். கண்டெய்ன்ஸ் லாங்குவேஜ் சப்போர்ட் கிளாஸஸ். எக்ஸாம்பிள் classes which defines primitive data types, math operation. This package is automatically imported. ஸோ இதில் என்னென்ன இருக்குது, java.lang அப்படின்றதில் நம்ம ஏற்கனவே அந்த இதில் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து என்னது, primitive data types, mathematical operations, இது எல்லாமே வந்து java.langல வந்து நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து IO அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது, அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். யூட்டில் அப்படின்னா யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ். என்னென்ன யூட்டிலிட்டி ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது, டேட்டு, டைமு, கேலண்டர், இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இதில் என்னெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ், லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணிக்கலாம், டிக்ஷனரி யூஸ் பண்ணிக்கலாம், டேட்டு, டைம் ஆப்ரேஷன்ஸ், இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். java.applet அப்படிங்கிறது applet ப்ரோக்ராம். நெக்ஸ்ட்டு AWT. AWT அப்படின்னா என்னது, அப்ஸ்ட்ராக்ட் விண்டோ டூல்கிட், தட் இஸ் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். என்ன அப்படின்னா சச்சஸ் இப்போ வந்து நான் பட்டன்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ண போகிறேன், மெனுஸ் எல்லாம் வைக்க போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து AWT காம்பனன்ட்ஸ். லேபிள் வைக்கணும், சப்மிட் பட்டன்ஸ் வைக்க போகிறேன், ஓகே பட்டன், கேன்சல் பட்டன், ஸ்க்ரோல் பார், இந்த மாதிரியெல்லாம் வைக்க போகிறோம் அப்படின்னா அது எல்லாமே என்னது AWT காம்பனன்ட்ஸ் தான்.
அதெல்லாம் வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பேக்கேஜஸ் சிஸ்டம் பேக்கேஜஸ் java.aw2. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் java.net. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப்ஸ் கிரியேட்டிங் பேக்கேஜஸ். எப்படி வந்து நம்ம பேக்கேஜஸை க்ரியேட் பண்ண போகிறோம். To create a user-defined packages, the following steps should be followed. ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா பேக்கேஜோட நேம். இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா பேக்கேஜ் நேம் வந்து எப்படி வைக்கிறது அப்படின்னா நம்ம இஷ்டம் தான். அதாவது நம்ம ஏற்கனவே வந்து மேல் கிரியேட் யூசர் நேம் இந்த மாதிரிலாம் வைக்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி நம்மளும் பேக்கேஜ் நேம் வைக்கிறது நம்மளோட நேம் கான்ஃப்ளிக்ட் இது தான். ஸோ நம்ம இஷ்டம் போல் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நேம் அதெல்லாம் ஃபில் பண்ணி வைக்கிற மாதிரி பேக்கேஜ் நேம் நம்ம வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிரியேட்டிங் பேக்கேஜஸ்லேயே பேக்கேஜ் நேம் செமிகோலன் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம பேக்கேஜோட நேம் வந்து வச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம கிளாஸை டிக்ளேர் பண்ணுவோம். Define the class that is to be put in the packages and declare it as a public. ஸோ பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அடுத்த நேம் இருக்கும். ஸோ பப்ளிக் கிளாஸ் நேம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் சப் டைரக்டரி க்ரியேட் பண்ணுறது. Creating subdirectory under the directory where the main source files are stored. ஸோ இதில் என்ன செய்ய போகிறோம், டைரக்டரி க்ரியேட் பண்ண போகிறோம். டைரக்டரி அப்படின்னா ஒரு டைரக்டரிக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ், அதாவது ஒரு ஃபோல்டரை வந்து எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஃபோல்டருக்குள்ளே நிறைய ஃபைல்ஸ் வந்து போட்டு வைக்க போகிறோம். ஸோ ஒரு டைரக்டரிக்குள்ளே என்ன இருக்க போது நம்ம நிறைய கிளாஸ் நேம் ஃபைல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இதுதான் வந்து அடுத்த ஸ்டெப். அதுக்கப்புறம் என்ன செய்யணும், ஸ்டோரிங் த லிஸ்டிங் ஆஸ் கிளாஸ் நேம் டாட் ஜாவா இந்த சப் டைரக்டரி. அப்புறம் ஃபைலை வந்து கம்பைல் பண்ணணும். கம்பைல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக கிளாஸ் ஃபைல் ஆகும், சப் டைரக்டரியில் போய் க்ரியேட் ஆகிடும். ஸோ இதில் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேக்கேஜோட நேம் டிஃபைன் பண்ணணும். பேக்கேஜ் நேம். அடுத்து வந்து கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணுறோம். கிளாஸை டிஃபைன் பண்ணதுக்கப்புறம் டைரக்டரிஸ் க்ரியேட் பண்ணுறது. டைரக்டரிஸ் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ என்னென்ன கிளாஸஸ் எந்த இடத்துல ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சப் டைரக்டரி க்ரியேட் பண்ணி தான் நம்ம அதில் போட போகிறோம். ஸோ டைரக்டரி க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம என்ன கிளாஸை க்ரியேட் பண்ணணும் அதை கிளாஸ் நேம் டாட் ஜாவான்னு சொல்லி அந்த டைரக்டரிக்குள்ளே நம்ம சேவ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு கம்பைலிங் ஃபைல் கம்பைல் வந்து ஆட்டோமேட்டிக்காக டாட் கிளாஸ் ஃபைலாக க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு யூசர் டிஃபைன் பேக்கேஜ். The users of Java language can also create their own packages, user defined packages. ஸோ இப்போ எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து சின்டாக்ஸு. ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம், யூசர் டிஃபைன் நம்மளாக வந்து பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்படி தான் இருக்கும். பேக்கேஜோட நேம் கொடுக்கணும், செமிகோலன் கொடுத்துட்டு கிளாஸை எப்படி வந்து இதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படின்னா பப்ளிக் ஆக்சஸ் ஃபைல் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பப்ளிக் கிளாஸ் நேம் braces ஓப்பன் பண்ணிவிட்டு பாடி ஆஃப் த கிளாஸ் நேம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம என்ன கிளாஸ்க்குள்ளே எழுத போகிறோமோ அதை எழுதி braces வந்து க்ளோஸ் பண்ணுறோம். இவ்வளோ தான் பேக்கேஜஸை க்ரியேட் பண்ணுறது. ஸோ இது வந்து ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். பேக்கேஜ் மைபேக் அப்படிங்கிறது பேக்கேஜோட நேம். நெக்ஸ்ட் பப்ளிக் கிளாஸ் சிம்பிள் அப்படிங்கிறது கிளாஸோட நேம். ஆஸ் யூஷுவல் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் கொடுத்து ஒரு system.out.println அவுட்புட் ஃபங்க்ஷன்னு வெல்கம் டு பேக்கேஜஸ். அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜஸில் எல்லாமே கிளாஸஸ் எப்படி நம்ம ஆக்சஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஹவு டு ஆக்சஸ் பேக்கேஜஸ் ஃப்ரம் அனதர் பேக்கேஜஸ். இப்போ வந்து ஒரு பேக்கேஜ் தான் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஸோ நிறைய பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி நிறைய பேக்கேஜஸ் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ள நிறைய கிளாஸஸும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம். அப்போ எந்த பேக்கேஜஸ்க்குள்ளே எந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ வந்து ஒரு பேக்கேஜ்லேருந்து இன்னொரு பேக்கேஜை நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்ன பேஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா 3 டைப் இருக்குது. இம்போர்ட் பேக்கேஜஸ் டாட் ஆஸ்ட்ரிக்ட், அடுத்து இம்போர்ட் பேக்கேஜ் டாட் கிளாஸ் நேம், நெக்ஸ்ட்டு ஃபுல்லி குவாலிஃபைட் நேம். அதாவது 3 டைப்ஸாக வந்து நம்ம வெளியில் அவுட் சைடு உள்ள பேக்கேஜஸ் நம்ம இதில் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொன்றா அதாவது பேக்கேஜஸ் வந்து இப்படிலாம் இருக்கும். பேக்கேஜஸ் அதுக்கப்புறம் தான் என்ன செய்ய போகிறோம், கிளாஸை இம்போர்ட் பண்ணுவோம். Sequence of the program must be package then import then class. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்கேஜஸ் தான் எந்த பேக்கேஜ்குள்ளே போட போகிறோம். அதுக்கப்புறமா என்ன செய்ய போகிறோம், நம்ம கிளாஸை இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்படி தான் வந்து சீக்வன்ஸ் போகணும். நெக்ஸ்ட் வந்து accessing control on packages. அதாவது ஸோ இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பேக்கேஜஸ் வந்து ப்ரொடெக்ஷனாக இருக்கும். எல்லாத்துக்குமே கிளாஸ்க்குள்ளே வந்து இன்னும் ஆக்சஸ் ஆகும், இன்னும் ஆக்சஸ் வேறு ஆக்சஸ் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ அக்சசிபிலிட்டியில் ப்ரைவேட் மெம்பர்ஸ்,
public members protected. These are the access specifier. அதாவது within class குள்ள என்னெல்லாம் access, next within the packages, outside the packages, subclasses, outside the packages, இதெல்லாம் என்னது? within class அப்படின்னா ஒரு class குள்ள என்னெல்லாம் இருந்தா access ஆகுது, packages குள்ள இருந்தா இதெல்லாம் access ஆகுது, packageக்கு வெளியில இருந்தா என்ன access ஆகுது, அதே மாதிரி packages வெளியில subclassல இருக்கும்போது அதே மாதிரி outside the packages எல்லாம் இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து within the class அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே வந்து எஸ், அதாவது எல்லாமே வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜஸில் இருக்கும்போது ப்ரைவேட் மெம்பர்ஸ் அப்படிங்கிற மட்டும் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது, மற்றதை நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அவுட் சைட் தி பேக்கேஜ் இந்த சப்கிளாஸ்ல இருக்குது அப்படின்னா ப்ரைவேட்டையும் பேக்கேஜ் லெவலையும் வந்து மற்றதெல்லாம் எஸ். அவுட் சைட் தி பேக்கேஜஸ் அப்படின்னா பப்ளிக்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இப்போ பேக்கேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் பார்த்தோம் இல்லையா, யூஸிங் பேக்கேஜஸ் நேம் அண்ட் யூஸிங் பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம் அண்டு இன்னொரு 3 டைப் பார்த்தோம். ஸோ இப்போ என்ன அப்படிங்கிறத ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதாவது பேக்கேஜ் டாட் ஸ்டார்னு கொடுத்தோம்னா அதுக்குள்ளே இருக்கிற எல்லா கிளாஸஸ் இன்டர்ஃபேஸஸையும் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதாவது பேக்கேஜ் நேம் டாட் ஸ்டார்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அதுக்குள்ளே இருக்கிற கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ் எல்லாத்தையுமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இஃப் யூ, அதாவது எக்ஸாம்பிள் யூஸ் மை பேக் அப்படின்னு சொல்லி பேக்கேஜ் நேம் வச்சுருக்கோம் அப்படின்னு போட்டுட்டோம்னா மை பேக்குள்ள நீங்கள் என்னென்ன கிளாஸஸ்லாம் க்ரியேட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆசர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து டாட் கிளாஸ் நேம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன கிளாஸ் ஆக்சஸ் பண்ணிக்கிறோம்னு கன்வெர்ட்டர்லாம் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார் அப்படிங்கிறது இட் resembles all in அர்த்தம். If you use packages, then all the classes and interfaces of these packages will be accessible, but not sub-packages. Sub-packages முடியாது. The import keyword is used to make the class and interface of other package accessible to the current packages. Next வந்து யூஸிங் பேக்கேஜ் நேம் டாட் கிளாஸ் நேம். ஸோ கிளாஸ் நேம் கொடுத்துட்டோம்னா எந்த கிளாஸை நம்ம ஆக்சஸ் பண்ண விரும்புகிறோமோ நம்ம அந்த கிளாஸோட நேம் மென்ஷன் பண்ணி சொல்கிறோம். ஸோ இந்த பேக்கேஜ் நேமில் இந்த கிளாஸ் நேம், அப்போ அதை மட்டும் நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். இஃப் யூ இம்போர்ட் பேக்கேஜ் டாட் கிளாஸ் நேம் தென் only the class of this will be accessible. ஸோ இதில் ஒரு கிளாஸ் மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து யூஸிங் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் ஃபுல்லாக போட்டு இதை மட்டும் நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது. இஃப் யூ யூஸ் ஃபுல்லி குவாலிஃபைட் நேம் தென் ஒன்லி டிக்ளேர்ட் கிளாஸ் ஆஃப் திஸ் பேக்கேஜஸ் will be accessible. ஸோ நேம் என்ன நேம் போடுறோமோ அந்த நேம் உள்ள கிளாஸ் மட்டுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். Now there is no need to import, but you need to use fully qualified name every time when you are accessing that. இதை வந்து என்ன செய்யணும், ஒவ்வொரு தடவையாக நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நேம் வந்து கொடுத்துட்டோம்னா ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ சப்போஸ் பேக்கேஜ் நேம் கொடுத்து ஸ்டார்னு கொடுத்துட்டோம்னா அதுக்குள்ள எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பர்டிகுலர் ஒரு கிளாஸ் நேம் கொடுக்கும்போது ஸோ அதை மட்டுமே நம்ம யூஸ் பண்ண மாதிரி இருக்கும். Next, it is generally used when two packages have same class name. Example, Java util and Java SQL contains date class. ரெண்டும் இருந்துச்சு அப்படிங்கிறப்பெல்லாம் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். சேம், அதாவது ரெண்டு பேக்கேஜஸில் கிளாஸோட பேர் வந்து சேமாக இருக்கும்போது அப்போ எது அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம நீங்கள் நேம் மட்டும்தான் கொடுத்துருக்கோம், அந்த நேம் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், ரெண்டு பேக்கேஜஸில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப அது வந்து கான்ஃப்ளிக்ட் ஆகும். If you import a package, all the classes and interfaces of that package will be imported, excluding the classes and interfaces of subpackage. Hence, you need to import the subpackages as well. So, சொல்லும்போது subpackages வந்து சேர்த்து சொல்லணும். So, ஒரு simple program. Packages, pack அப்படிங்கிறது பேக்கேஜோட நேம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் ஏன்றது கிளாஸ் நேம். பப்ளிக் வாய்ட் மெசேஜ் சிம்பிளி ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்தது V0 ஜாவான்னு செட் பண்ணிக்கணும். இன்னொன்று பேக்கேஜஸ் மை பேக் இம்போர்ட் பேக் டாட் ஸ்டார்னு கொடுத்தாச்சு. ஸோ பேக் அப்படிங்கிறதுக்குள்ளே என்னென்ன கிளாஸ் இருக்கோ இப்போதைக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பப்ளிக் கிளாஸ் ஏன்னு சொல்லி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் பி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். ஸோ கொடுக்கும்போது as usual மெயின் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கொடுக்கணும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஸோ ஏ ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு நியூ ஆப்ஜெக்ட் டாட் மெசேஜ்னு கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் உள்ளேயும் சேர்த்து நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ ஹலோ அப்படிங்கிற மெசேஜ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். தேங்க்யூ.